அதாவது வந்து நம்ம சர்வே எடுத்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். நம்ம நார்த் இந்தியால இருந்தோம், ஃபாரின்ல இருந்தோம். இந்த தமிழ்நாட்டு அரசியல நம்ம கவனிக்கல. ஆனா, உளவுத்துறை, ஆளுங்கட்சிக்கு 10 உளவுத்துறை. அதுக்கப்புறம் பெண் எவ்வளோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து கணிப்பு புள்ளிகள். எவ்வளோ பேர் பாண்டியால ஆரம்பிச்சு, ரவீந்திரன் துரைசாமி ஆரம்பிச்சு எவ்வளோ பேரெல்லாம் கருத்து கணிப்பு எடுத்துள்ளோம். இங்கிட்டு எதிர்க்கட்சி இதில அவங்க பையன் மிதுன் சைடுல அத்தனை வந்து சர்வேக்கு. இவங்களும் 200 சீட்டுங்கிற மிதப்புல வந்துட்டாங்க. இவனும் ஒருத்த கூட அந்த ரவி ஐஏஎஸ் ஒருத்த கூட அந்த நடப்பு அரசியலை கணிக்கவில்லை. ஏனென்று கேட்டீர்கள் என்றால், நண்பர்களே, நாம் பெரியார்ட்ட ஒரு சமயம் கேட்குறாங்க. ஒரு பெரியார்ட்ட போய் கேட்கும்போது, ஒவ்வொரு எலக்ஷன்லயும் வந்து ஆளுங்கட்சி தோத்து எதிர்க்கட்சி ஜெயிக்குது. இது ஏன் காரணம்? அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமா எதிர்பார்ப்பு. நீ பாலாரையும் தேனாரையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாலாரையும் தேனாரையும் ஓட வச்சாலும் கூட அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கன்னா, இந்த பாலாத்துல இன்னும் கொஞ்சம் தயிராறு ஓடுமா? இன்னும் கொஞ்சம் வெண்ணெயாறு ஓடுமா? நெய்யாறு ஓடுமான்னு கேட்பாங்க. மலைத்தேன்ல கொம்பு தேன் அப்படி மக்களோட எதிர்பார்ப்பு அதிகம். இந்த காலங்காலமா ஆளுங்கட்சி தோத்து எதிர்க்கட்சி ஜெயிக்குது. இதெல்லாம் தாண்டி மேற்குவங்க சில அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கவர்மெண்ட் இருக்கணும்னா, அது வந்து எம்ஜிஆர் மாரி அல்டிமேட்டா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வருகின்றது. எவ்வளவுதான் நல்லது பண்ணா அது நடக்கும். இதை வந்து ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்க்கட்சியாகட்டும் கணிக்க தவறிவிட்டது. பொதுவாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 25% ஏடிஎம்கேக்கு எப்பொழுதுமே ஒரு பாரம்பரியமான ஓட்டு 20%, 25% வந்து அ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேக்கு இப்படி தான் இருக்கு. அவங்கவங்க ஓட்டு அவங்கவங்களுக்குள்ள தான் இருக்கு. இதில ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியை நிர்ணயிக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களா இருக்கக்கூடிய 30% பேர். 30% பேர் இவங்க அங்கேயும் குத்துவாங்க, அவங்களையும் குத்துவாங்க. இதை தாண்டி இந்த வருஷம் 20% வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு என்னன்னா, இந்த ரசிகர் மன்ற ஓட்டு அப்படிங்கிறது இளைஞர்கள், புதிதான வாக்காளர்கள் வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருப்பாங்க. இந்த இந்த 40லேருந்து 50% வந்து எங்க மாறுது? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. இதை ஏன் கவனிக்கல? இந்த அலையை ஏன் கவனிக்கவில்லை என்பது தான் உளவுத்துறை எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிட்டது. யாரை கேட்டாலும் கணிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு அலை மாதிரி எலெக்ஷன் கடைசி அந்த வேவ்ஸ் எப்பொழுதுமே வரும். வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி இறக்கும்போது வந்துச்சு, எம்ஜிஆர் காலத்தில் வந்துச்சு, மோடி காலத்தில் வந்துச்சு, எல்லார் காலத்திலும் வேவ்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் வேவ்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அலை அப்படிங்கிறதுல அந்த வேவ்ஸ் எல்லாருடைய மனசுல இருந்துச்சு. யாருக்கு ஓட்டு போட்டோன்னு கடைசி வரலும் சொல்லலை. சொல்லாமல் அமைதியில் இதை வந்து இன்றைய முதல்வர் கூட அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரையும் கோபுரத்தில் கொண்டு போய் தான் நீசபங்க ராஜா 100 பேரை சேர்த்து கொண்டு போய் உட்கார வச்ச சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.